அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுள்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 3 மாசமா அஜித் ரசிகர்கள் எங்கே போனாலும் இந்த முழக்கத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச தமிழக வெற்றிக்கான மாநாடு வந்து விக்ரவாண்டியில் முடிஞ்சில. அங்கே கூட அஜித் ரசிகர் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்தே கடவுள்னு முழக்கமிட்டு அது கொஞ்சம் நியூஸாக கூட வந்துச்சு. இப்போ எதனால் இந்த இஷ்யூ அப்படின்னா, டிடிவி தின ஒரு அரசியல்வாதி. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் கடந்து போயிருக்காரு. அங்கே கூட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்தே கடன்னு சொல்லி அந்த முழக்கமிட்டிருக்காங்க. இது வந்து பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. இதனால் என்ன அப்படின்னா, அஜித் சைடு வந்து லெட்டர் வந்திருக்கு, இனிமே என்ன அப்படி கூப்பிடாதீங்க. இதில் அவரோட பெருந்தன்மை என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இதனால தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது போல. அங்கே கூட கா போட்டு அஜித்தேன்னு போட்டு, அதாவது கடவுளேன்னு கூட அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ட் என்னன்னா, வாழவன் சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தலைன்னு கூப்பிடணும்னு சொன்னீங்க, நாங்கள் கூப்பிடல. பட் இதையும் வந்து தடை போடுறீங்க, ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குற நீங்கள் வந்து தலை ஃபேன்ஸாக இருந்தால் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் போய்க்கான கிளிக் பண்ணுங்கள். அண்ட் யார் யாரெல்லாம் வந்து குட் பாலுக்கு வெயிட் பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் வந்து விடாமுயற்சி வெயிட் பண்ணுறத வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.